நிலைமை ரொம்ப மோசமா போயிடும். ஆமா, பெருசா பில்ல போட்டாங்க, பரவாயில்ல, கட்டிட்டு மன்னிப்பு கட்டுங்க. ஏன்னா நம்ம பிள்ளைய போட்டாலும் போட்டுருவாங்க, நமக்கு புள்ள முக்கியம். ஆட்டாம என் பையன் பண்ண தப்புக்காக என்னை மன்னிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, அந்த பையனுக்கு ஆகிற ஆஸ்பத்திரி செலவு பூரா நானே ஏற்றுக்கிறேன். எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்ன ஆச்சுங்க? ஏடே, புள்ளையாடி பத்தி வச்சிருக்கிற புள்ள ஊருக்குள்ளார போனா எல்லாரும் என் மூத்தியில காரி துப்புறாங்க. ஐயா, அந்த கர்மாந்திரத்துக்கு தானே நீங்க வெளியில போகும்போது தோல்ல ஒரு துண்டு போட்டுட்டு போங்கன்னு சொன்னா. ஒண்ணுமே பண்ணல. நீ அப்படித்தான் இருக்கிற, உன் பையனும் அப்படித்தான் இருக்கிறான். ஏண்டே, உன் பையன் என்ன டிராபிக் ராமசாமின்னு நினைச்சிட்டு இருக்கானா? எல்லாருடைய பிரச்சனையும் இந்த ஊர்ல இருக்க பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்கு. ஏங்க, நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அவன் என்னங்க பண்ணா? இன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாத்துக்கும் முன்னாலேயே என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டாண்டி. ஐயா, நீங்க மாப்பிளைக்கு இப்படி டெய்லி சப்போர்ட் பண்ணி தான் அவன் டெய்லி ஒரு பிரச்சனை எடுத்து வந்திருக்கான். பெத்த பாவத்துக்கு இவர் அவமானப்படலாம், நான் அவமானப்படலாம். முதல்ல அவனை இந்த ஊரை விட்டு அனுப்புறது வெளியே பாருங்க. சொல்லுங்க மாமா. வேலை மாப்பிள்ளை சொன்னதை கேட்டீங்கல்ல? அவன் ஊருக்கு போறதுக்கு துணிமணி எல்லாம் எடுத்து வை. நான் என்ன பண்ணுவேன்? அடே அடே அடே, சீக்கிரம் வா. உங்க அப்பங்கல்ல படாம நீ அடுப்படியில போய் டிபனை சாப்பிட்டுட்டு பேக் சைடா ஓடி போயிரு. நான் இங்கே தான் இருக்கிறேன். தப்ப தட்டி கேட்கறேன்னு சொல்லி என்ன தலைகுனிய வச்சுட்டீல்ல? உன்னை தப்பே பண்ண முடியாத ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்டா. ஐயோ, ஏங்க ஏங்க நான் சொல்றது. எங்க அப்ப சொன்ன மாதிரி தப்பு செய்யவே முடியாது இந்த ஊருக்கு அனுப்பி விட்டார். நீ எங்க போனாலும் ஒழுங்கா இருக்க மாட்டியா? ஊர்ல உங்க அப்பாவை மாட்டி விட்ட, இங்க இந்த அப்பாவையே மாட்டி விட பாக்குறியா? இல்ல, நான் உன்னை மாட்டிலாம் விட மாட்டேன். ஆனா இதை டிலீட்டும் பண்ண மாட்டேன். இவன் நல்லவனா கெட்டவனா? என்ன யோசிக்கிற? இவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறியா? கொஞ்ச நாள் விட்டு பாரு, அப்ப தெரியும். இப்ப என்னை விட்டு பாரு, செத்த போன மாதிரி தூங்குவேன். சரி, போய் போன மாதிரி. తమ్ముడు నువ్వే దేవుడు దేవుడు